ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் ராகி கூழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ராகி மாவு பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம தண்ணி போட்டு கலக்கி ஊற வச்சிடணும். அது ஃபுல்லாக வெயிலில் நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே இருக்கணும். அப்போ நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மாவு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அரிசி நல்லா கொலைய வேக வைக்கணும். நல்லா கொலையணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக புளிச்சிருக்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ரைஸ் கூட இது இப்படி கலந்து வச்சிடணும். கலந்து வச்சா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு இது இந்த ராகி ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நமக்கு. ஸோ ராகி கூழ் சரி, ராகி களி அந்த மாதிரிலாம் பழைய காலத்தில் தான் பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ராகி சாப்பிட்டு தான் இன்னும் வரைக்கும் 80-85 வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ ராகி எப்பப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி ராகி மாவில் புட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ராகி மாவில் கூழ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ராகி மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் ராகி கூழ் ரொம்ப உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த வேர்க்குரு வராது. அப்புறம் கட்டி அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது. ரொம்ப ஹீட் பாடி பார்த்தீங்கன்னா ராகி கூழ் டெய்லியும் சேர்த்துக்கலாம். அது கூட சைட் டிஷ் கருவாடு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, ஆனியன், அப்புறம் மேங்கோ ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷும் செமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.